அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். இன்னைக்கு 27வது ஜுஸு முழுமையாக ஓதப்பட்டுச்சு. அதில் சூரா தாரியா, நஜ்ம், கமர், அர் ரஹ்மான் அப்படின்னு நிறைய சூறா ஓதப்பட்டுச்சு. அது அர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு சூறா. அந்த சூறாக்கு பேர் என்ன? அளவற்ற அருளாளன் அப்படின்னு ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு. அந்த சூறாக்கு பேரு குரானுடைய மணப்பெண் என்பதாக சொல்லப்படும். நம்ம எப்படி யாசின் சூறா குரானுடைய இதையும் சொன்னமோ அந்த மாரி இந்த சூறாக்கு குரானின் மணப்பெண் என்பதாக சொல்லப்படும். ஏன் அல்லாஹாலா அவனுடைய இஸ்ம 99 இருக்குது. ஆனா ஏன் அல்லாஹ் அர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பித்தான்னு சொன்னா, அந்த ரஹ்மான் இந்த வார்த்தை காஃபிர்களுக்கு பிடிக்காது. மக்கத்து காஃபிர்கள் அல்லான்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. சல்லாஹின் தந்தை பேர் அப்துல்லா. ஆனா ரஹ்மான் சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. ரஹ்மான் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. ஒரு ஆயத்தாளர் சொல்றான், குலிது ரஹ்மான் குலிது ரஹ்மான் அப்படின்னு, ரஹ்மானுக்கு சஜிதா செய் அப்படின்னு சொல்லப்பட்டா ரஹ்மானா மர் ரஹ்மான், ரஹ்மானா எது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரஹ்மான் வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதனால அல்லாஹ் அந்த சூறாக ஆரம்பிக்கும் போது அர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். குரானை மட்டும் அர் ரஹ்மான் அப்படின்ற வார்த்தை 57 தடவை வருது. பிஸ்மில்லா ரஹ்மான் தொடங்கி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஆரம்பிச்சு வழி நெடுங்கில 30 ஜுஸ்லயும் கிட்டத்தட்ட 57 முறை அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றான். அந்த சூறா அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் சூறால ஃபபியைய அலாஇ ரப்பிக்குமா துகதிபான், அல்லாஹ் அந்த சூறா அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, சொர்க்கத்தோட இன்பங்கள், மனிதன் பிறப்பதுக்கு முன்பாக மனிதனுக்கு என்னென்ன நியமத்து, அது எல்லாத்தையும் எல்லாம் படிப்படியா சொல்லி வரான். அதனால ஃபபியா அலா ரப்பிக்குமா துகதிபான், அல்லாஹ் இதை நீங்க எதை பொய்யாக்குறீங்கன்னு நல்லா கேட்கறான். அல்லாஹ் இவ்வளவு வெகுமதி இவ்வளவு அடிப்படையில கொண்டு அவங்க படைச்சிருக்கிறானே, இதுல எதை நீங்க பொய்யாக்குறீங்க அப்படின்னு கேட்கறான். இந்த ஃபபியைய அலாஇ ரப்பிக்குமா துகதிபான் அதை மட்டும் அல்லாஹ் அந்த சூறால 31 முறை சொல்றான். 31 முறை இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றான். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இந்த சூறாவை சஹாபாக்கள்லாம் ஓதி காமிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் அமைதியா கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு ஓதி முடிச்சப்பன்னு சொன்னாங்கன்னா, என்னப்பா இந்த சூறா நான் ஓதி காமிச்சேன், நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்களே, இதே சூறாவை நேற்று இரவு நான் ஜின்கள்ட்ட ஓதி காமிச்சேன். ஜின்கிட்ட ஓதி காமிக்கும் போது அவ்வளோ ஆக்ரோஷமா சொன்னாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ஃபபியா அலா ரப்பிக்குமா துகதிபான் 31 முறை வருது இல்லையா, நான் ஒவ்வொரு முறை இந்த சூறா வரும்போது லாபி செய்யும் நியமைக்கு ரப்பனா நுகத்திப் வலக்கல் ஹம்து, நாங்க இது எதையுமே பொய்யாக்கல அல்லாஹ், நாங்க எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறோம், உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அமைதியா கேட்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் இந்த சூறால அவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு அப்புறம் இஸ்முல் உயர்ந்தியதுன்னு சொன்னா அர் ரஹ்மான் அப்படின்ற வார்த்தை தான். அர் ரஹ்மான் அந்த வார்த்தை அவ்வளவு பெருசு. ரஹ்மான் அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம் சொல்லுவாங்க உலமாக்கள். ரஹ்மான் ரஹீம்க்கு என்ன அர்த்தம் சொன்னா, ரஹ்மான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நல்லவர்களுக்கு, காஃபிர்களுக்கு, முனாஃபிகளுக்கு, முஷ்ரிக்களுக்கு எல்லாத்துக்கும் கிருபை செய்யக்கூடிய பேர் ரஹ்மான். எல்லாத்துக்கும். அதனால காஃபிர்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்குறான், ரிஸ்க் கொடுக்குறான், பணத்தை பதவி எல்லாம் கொடுக்குறான். ஏன்னா அவன் ரஹ்மானா இருக்கிறான். உலகத்துல எல்லாத்துக்கும் கிருபை செய்யும் பேர் ரஹ்மான். ரஹீம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்னு அர்த்தம். ஆனா அதுக்கு என்ன மாற்றம் சொன்னா, ரஹீம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நல்லவர்கள் மட்டும்தான் கிருபை செய்வான், அவனுக்கு பேர் தான் ரஹீம். உலகத்துல நல்லவர்கள், கெட்டவர்கள், பாவிகள் எல்லாத்துக்கும் கிருபை செய்யற பேரு ரஹ்மான். ரஹீம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நல்லவர்கள் மட்டும்தான் கிருபை செய்யும், அவனுக்கு பேர் தான் ரஹீம் என்பதாக உலமாக்கள் பதிவு செய்யறாங்க. ஆக அர் ரஹ்மான் சின்ன வார்த்தை, ஒரு சூறா, ஒரு ஆயத்து. அர் ரஹ்மான் ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா ரஹ்மான் மட்டும் 57 தடவை சொல்றான். ரஹ்மான் ஒரு சூறாவே எல்லாம் இறக்கியிருக்கான். அவ்வளவு சிறப்பு ரஹ்மான். நமக்கெல்லாம் ஆறுதல் தர மாதிரி 2 ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அர் ரஹ்மானும் அர் ரஹ்மான் வசியத்துக்குள்ள செய்யும் என்று ரஹீம், என்னோட இறக்கம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இறக்கம் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துவும் சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்றான். அதாவது நல்லவர்கள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, நடப்பன, கடல் மிருகங்கள், தாவரங்கள், கற்கள், முற்கள், எல்லா விஷயத்தையும் என்னுடைய இறக்கம் சூழ்ந்து இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான். அதுல நம்மளும் அடங்கிடுவோம். இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய கலபத், என்னுடைய கோபம், என்னுடைய ரஹமத்திற்கு பண்ணி இறக்கம், என் இறக்கம் எவ்வளவு பெருசு சொன்னா என் கோபத்தை மிகச்சிருச்சு. நீங்க பண்ற அநியாயத்தை பார்த்து நான் கோபப்படுவேன், ஆனா அந்த கோபத்தை விட ரஹ்மத் மிகச்சிருச்சு என்பதாக சொல்றான். அதனால நமக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை செய்வான் நம்ம ஒரு ஆதரவு வைக்கிறான். என்னோட கோபத்தை விட என் ரஹ்மத் உங்களுக்கு மிகச்சிருச்சுன்னு சொல்றான். இந்த 2 ஹதீஸ் மூலமா அல்லாஹ் அவ்வளவு கிருபை நம்ம செய்யறான். ஒரு போர்க்களத்து இடையில சில சஹாபாக்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஸல்லல்லாஹு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு குருவி என்ன வந்து ஸல்லல்லாஹு தலையில வட்டமிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு அந்த சஹாபா கூட்டத்திலேயே. அப்ப ஸல்லல்லாஹு கேட்கறாங்கன்னா, இந்த பறவை
என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு, என்கிட்ட உங்களை பத்தி முறையிடுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இது இப்பதான் குஞ்சு பொறிச்சுட்டான், அந்த முட்டையில குஞ்சு பொறிச்சு இறை தெரிஞ்சுக்கா போச்சு, அதோடைய குஞ்சு, அதோடைய அந்த குருவியோட குஞ்சு, அந்த குட்டி குஞ்சை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, யாரு வச்சிருக்கீங்க அப்படின்னு சலாசம் கேட்கறாங்க. அப்போ ஒரு சஹாபி துண்டுல கொத்தி வச்சிருக்காங்க, தன் மகன் விளையாட்டு கொத்தி வச்சிருக்காங்க. அதை எடுத்தோன்னு அந்த தாய்ப்பரை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. சந்தோஷமா போச்சான். அப்ப சலாசம் சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன குஞ்சை இப்ப குறிச்சு அந்த தன்னுடைய குட்டிய எப்படி அந்த பறவை அவ்வளவு பாதுகாக்குது, இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சுத்தி வட்டமிட்டு என்றது முறையிடுச்சோ, எவ்வளவு கிருபை வச்சிருக்குதோ அதை விட பன்மடங்கு கிருபை அந்த நம்ம மேல வச்சிருக்காங்க சலாசம் சொல்றாங்க. அதே போர்க்களத்துல, இன்னொரு போர்க்களத்துல ஒரு தாய் தன் குழந்தைய பிரிஞ்சிருச்சு, அது கூட்டத்தை எங்கேயோ விட்டுருச்சு. விட்ட உடனே அந்த குழந்தைய தேடி அந்த தாய் அந்த போர்க்களத்துல தெரு ஃபுல்லா ஓடுது. போயிட்டு போய் எந்தெந்த எங்கெங்கயோ போறவங்க சில குழந்தைங்களுக்கு தான் அந்த குழந்தை தான் குழந்தை எடுத்து மாறுபட அணைச்சு பால் கொடுக்குது. அப்ப இது என் குழந்தை சொல்லி கீழே விட்டுருச்சு. திரும்ப அந்த 2-3 குழந்தை எடுத்து பால் கொடுக்க முயற்சி பண்ணி விட்டுருச்சு. கடைசியா தான் பெத்த குழந்தைய கைக்கு கிடைச்சு உடனே மடியில வாரி அலைஞ்சு பால் கொடுக்குறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, இப்போ இந்த பெண் இந்த குழந்தைய நெருப்புல போறதுக்கு விரும்புவாளா அப்படின்னு கேட்கறாங்க. தான் குழந்தை காணன்னு சொல்லி ஊர்ல உள்ள எல்லா குழந்தையும் எடுத்து இதுதான் என் குழந்தை சொல்லி பாசமா அரவணைச்சு அந்த தாய் கடைசியா குழந்தை கிடைச்ச உடனே இந்த குழந்தைய இந்த தாய் நெருப்புல போட விரும்புவாளா அப்படின்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள் நாயகி அது எப்படி விரும்புவான்னு கேட்கறாங்க. இதே மாதிரிதான் அல்லாஹ் ஒரு அடியான நெருப்புல போறது, நரகத்துல போறதுக்கு அவ்வளவு இரக்கம் காட்டுறான். அவ்வளவு சீக்கிரம் அல்ல நரகத்தை போட மாட்டான் என்பதாக சலாசம் சொல்றாங்க. அவ்வளவு இரக்கம் காட்டக்கூடியதான் அல்லாஹ். அதுக்கு பேர் தான் ரஹ்மான், ரஹ்மான், இரக்கம் செய்யக்கூடிய, கிருபை செய்யக்கூடிய அர்த்தம். ஆக இஸ்முனால ஆக சிறந்தது அல்லாஹ்க்கு அப்புறம் ரஹ்மான் தான். அதுக்கு அடுத்தாய் ரஹ்மான் அல்லமல் குரான், உங்களுக்கு நான் குரானை கத்து கொடுத்தேன்னு சொல்றான். இல்முக்கு எல்லாம், அறிவுக்கு எல்லாம் சிறந்தது எதுன்னு சொன்னா அந்த குரான் தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், அதை படிக்க வைக்கிறோம், +2 படிச்சு அடுத்து என்ன குரூப் எடுக்கிறோம், அடுத்து என்ன படிச்சா என்ன வேல்யூ இருக்குது, எதுக்கான ஃபியூச்சர் என்ன நம்ம யோசிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல எது தெரியுமா? குரான் தான். அல்லாஹ் சொல்றான் அல்லமல் குரான், குரானை நான் கத்துக்கிட்டோம் சொல்றான். குரானுக்கு ஆசிரியர் யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான். இந்த உலக படிப்புக்கு என்ன ஆசிரியர் மாறாம போலாம், ஆனா குரானுக்கு இல்மு ஆசிரியர் யாருன்னு சொன்னா அல்லாஹ். நான் தான் உங்களுக்கு குரானை கத்துக் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயிட்டு அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான், மனுஷனை நான் படைச்சேன் என்பதாக சொல்றான். அதாவது ரஹ்மான்றது இஸ்முல் ஆலமுக்கு சிகரம். அல்லமல் குரான், குரான் எல்லா பொருளுக்கும் சிகரம் குரான். ஹலக்கல் இன்சான், எல்லா படைப்பினருக்கும் சிகரம் யார் சொன்னா மனுஷன் என்பதாக சொல்லி காட்டாங்க. ஹலக்கல் இன்சான், நான் மனுஷனை படைச்சேன். மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னைக்கு ஓதப்பட்ட தாரியாத்து வசூரால ஒரு ஆயத்தெல்லாம் சொன்னா இறைவனை எங்கெங்கயோ எதிர்த்து தேடுறாங்க. முட்கல்ல சில பேர் மனுஷன்ல இறைவனா இறைவனப்பான்னு தேடுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ உங்களுக்குள்ள செஞ்சுட்டு பாருங்க. நீங்க செஞ்சுட்டு பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்குள்ள செஞ்சுதான் நீங்க இறைவனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்கள அல்லாஹ் அவ்வளவு அடிப்படைகள் எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி காட்டாங்க. எவ்வளவு மனுஷக்குள்ள வச்சிருக்கான்னு தெரியுமா? அஷ்ரஃபுல் மக்லூக், மனுஷன் தான் சிறந்த படைப்புன்னு சொல்றாங்க. மனிதன் ஒரு கறியை அப்படியே மிருகங்கள் மாமிசம் சாப்பிடும், ஆனா மனுஷன் மட்டும்தான் அதை பொரிச்சு அவிச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மசாலா போட்டு சாப்பிடுறான். அவ்வளவு சிறப்பு. மனிதன் சிரிக்கிறான், மனுஷன் எழுதுறான். எந்த மிருகமும் இன்னொரு மிருகம் லெட்டர் போடுறதான் கிடையாது, ஆனா மனுஷனை மட்டும் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லா கொடுத்துரு. எழுதுறான் மனுஷன், லெட்டர் போடுறான், சிரிக்கிறான், நடக்கிறான், ஓடுறான். இது எல்லாமே அல்லாஹ்தால மனுஷனுக்கு கூட சில அற்புதங்கள் நல்லா கொடுத்துருக்கான். ஒரு கைரேகை இருக்கு இல்லையா, இலசங்கள்ல கைரேகை வச்சு வாங்குறோம்னா எல்லாத்துக்கும் ஒரே ரேகை இருக்காது. கண்ணுல வச்சு ஸ்கேன் வச்சு பாக்குறாங்களே, அந்த கண்ணுடைய திசை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அல்லாஹ் அவ்வளவு நியமத்தை மனுஷனை கொட்டி வச்சிருக்கான். அதனால பக்கத்துல அல்லாஹ் சிறந்த படைப்பா மனுஷனை படைச்சிருக்கான். அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அடுத்த கருத்தாய் அல்லமுல் பயான், அல்லாஹ் பயான்னு சொன்னா எழுதுறது, பேசுறது, செய்கை காட்டுறது. இந்த செய்கை காட்டுறது மனுஷன் தவிர யாருக்கும் கிடையாது. இங்க வா, இங்க போ அப்படி கண்ணுல இசாரா செய்வாங்க இல்லையா, இது மனுஷனுக்கு மட்டும் தான் அல்லாஹ் கொடுத்தது. வேற எந்த மிருகமும் செய்கை காட்டி பேசாது. ஒரு அசைவுல வேணும் அப்படின்னா தலையாட்டினா வேணும், இப்படி ஆட்டினா வேணாம். இது மனுஷனுக்கு மட்டும் தான் அல்லாஹ் கத்துக் கொடுத்துருக்கா. இந்த பயம், இதுதான் அல்லமுல் பயான். நான் உங்களுக்கு இந்த விஷயத்த கத்துக் கொடுத்தேன் என்பதை அல்லாஹ் சொன்னா. அர்-ரஹ்மான் சூரால அவ்வளவு விஷயத்த அல்லாஹ் வச்சிருக்கான். அவ்வளவு இரக்கமானதான் அர்-ரஹ்மான். மிகப்பெரிய நான் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்கன்னா, இன்கேஸ் ஒருவேளை நாளைக்கு மறுமையில உனக்கு கேள்வி எனக்கு அல்லாஹ் கேட்கட்டுமா உங்க அம்மா கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னான்னு சொன்னா, நான் அம்மா வேணா என் அல்லாவே கேட்கணும்னு சொல்லுவான். உலகத்துல அம்மா அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க, எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மள அரவணைச்சு பார்க்கறது தாய் தான், அவ்வளவு இறக்கம் வச்சிருப்பாங்க, அது சந்தேகம் கிடையாது. ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உன் பாவத்தை விசாரிக்கட்டுமா உன் அம்மா விசாரிக்கட்டுமான்னு கேட்டா, என்னுடைய பாவ லிஸ்ட் எல்லாம் அம்மா பார்த்தான்னு சொன்னா வெறுத்து போயிடுவான். உலகத்துல மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான், அது வெளிப்படுத்தினான்னு சொன்னா
மனுஷன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். அவ்வளவு அருவருப்பான காரியெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதான் சுஃபியான் ஸௌரி சொல்றாங்க, என் அம்மா கேள்வி கேட்டா கூட என்ன வெறுத்துருவாங்க, அதனால என் அல்லாவே கேள்வி தானே கேட்கட்டும் சொல்றாங்க. அவ்வளோ ரஹமான் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கிருபை செய்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் வாழ்க்கையை புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.